ஸோ 2027 அந்த ரெசில்மேனியாவை தான் வந்து சவுதியில் நடத்தலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்றது நியூஸஸ்லாம் வந்துருச்சுன்றதை பார்த்துருந்தோம். இப்போ வரைக்கும் கரெக்டாக அதே வருஷத்தில் இன்னொரு ரெசில்மேனியாவை நடத்தணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாமா. இது ரிலேட்டட் ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ரெஸ்லிங் அப்சர்வர் நியூஸ் லெட்டர்லேயே வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு பெரிய ஆனுவல் ஈவெண்ட்டாக வந்து ஸோ சவுதி அரேபியாவில் நடத்த போகிறாங்க. இது வந்து ரெசில்மேனியாவாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரெசில்மேனியா யூஎஸ்ஏவோட தானடா, ஸோ எப்போ சவுதிக்கு மூவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் ட்விஸ்டே வருது. இந்த இடத்துல அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக அந்த 2027 ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த வருஷம் WWE 2 ரெசில்மேனியா நடத்தலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லலாம், ஸோ எப்படா இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் நிறைய வரதுனால செய்யும் ஸோ WWE நடத்தணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே நடத்தக்கூடிய ஆள் தான். ஸோ காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்றதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக WWE ப்ரூவ் பண்ணல. TKO வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல காட்டியிருக்காங்க. இதை நான் சும்மாலாம் ஒன்று எடுத்துகிட்டு வரல. ஸோ இது நமக்கு ஒரு ட்ரஸ்டடான சைட்டான ஃபைட்ஃபுல் செலக்டே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு WWE எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களாமா. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 ரெசில்மேனியா நடத்த போகிறாங்கல்ல, ஸோ ஒரு ரெசில்மேனியாவை சூப்பர் ரெசில்மேனியாவாக நடத்த போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்ம் தான். ஒரு ரெசில்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் நடத்த போகிறாங்களாமா வருஷம். அது அந்த 2027 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் ரெசில்மேனியான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணி அதை நடத்துவாங்களாமா.